ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு பயங்கரமான சர்வைவல் படம் தான் பார்க்க போறோம். செம்ம ஒரு ஃபீல் கொடுக்குங்க. இந்த படம் கொஞ்சம் அண்டர் ரேட்டிங் தான். ஆனா படம் சூப்பரா எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் எதுக்கு இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் ரேட்டிங் கம்மியாகுதுன்னு தெரியல. ஏன்னா கதைக்கு கொஞ்சம் சொதப்பிடுமோ அப்படின்லாம் பயப்பட வேணாம். படம் சூப்பரா இருக்கு. வாங்க படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படத்தோட முதல் சினி பார்சிலோனா அப்படிங்கிற சிட்டில இருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தனியா இருக்க ஒரு ஏரியா, காட்டுப்பகுதியான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஊரையும் காட்டுறாங்க. ஏன்னா அந்த காட்டுல நம்ம ஹீரோயின் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த ஊர்ல டிடாக்ங்கிற ஒரு சின்ன பையன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் இங்க கராஜில் நின்றுட்டு இருக்க ஒரு ட்ரக்கை சரி பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கான். அங்க வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு மெக்கானிக்கோட சேர்த்து அப்ப ரேடியோல ஏதோ சூழ்நிலை எல்லாம் மாறிட்டு இருக்கு. சேட்டையில இருந்து கிடைக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது வானத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படி இப்படின்னு ரொம்ப பயங்கரமா நியூஸ் போட்டுட்டே இருக்காங்க. ஆனா மக்கள் அதை பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல. இந்த டிடாக் வேலை பார்த்துட்டு இருக்க கராஜில இன்னொரு மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் நம்ம டிடாக் கிட்ட இவங்க சொல்றதெல்லாம் போய் தான் உண்மையிலேயே நம்மள ஏலியன்ஸ் வந்து அட்டாக் பண்ண போறாங்க போல இருக்கு, நம்மள கூட்டிட்டு போறாங்க போல இருக்கு, அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே நடக்க போறது என்னன்னு தெரியல. அதே சமயம் அந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை பார்த்தா அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஏகப்பட்ட பூச்செடிகள் எல்லாம் இருக்கு. அந்த பூச்செடிகள்ல பூத்திருக்க பூல இருக்க தேன் எடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட தேனீக்கள் வந்திருக்கு. ஆனா அந்த தேனீக்கள் எல்லாமே செத்து போய் கிடக்கிறத நம்ம ஹீரோயின் கவனிக்கிறா. ஏதோ சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிறா. 1-2 தேனீகள் சாகிறது வழக்கமா இருக்கலாம். ஆனா ஏகப்பட்ட தேனீகள் செத்து கிடக்கு. இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு பெரிய இயற்கை பேரிடர் வரப்போகுதுங்கிறத காமிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட போன் எடுத்து அப்படியே விளாக் எடுக்கிறா. இது வந்து வீடியோ டைரி அப்படின்னு சொல்லிக்கிறா. டைரியில எழுதி வைக்கிறதுக்கு பதிலா இவருடைய முக்கியமான மூமெண்ட்டை பூரா வீடியோவா எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிற போறாலாம். அதனால இது ஒரு வீடியோ டைரி அப்படின்னு அவ சொல்லிக்கிறா. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் வீடியோ இப்பதான் ஆரம்பிக்கிறா. இவரோட அப்பா பழங்கால இடத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பழங்கால பொருட்கள் ஏதாவது கிடைக்குதான்னு பாப்பாரு போல இருக்கு. அந்த மாதிரி வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் ஒரு மலை குகைக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவரை தான் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்றா. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க அப்பாவையும் போய் பார்க்கறா. அவர் உள்ள ஏதோ தேடிட்டு இருக்காரு. அந்த சமயம் அவர்கிட்ட இவரோட போனை காமிச்சு வீடியோ முன்னாடி ஏதாவது பேசுங்கப்பா, நீங்க படிச்ச படிப்பெல்லாம் பேச வேணும், அதெல்லாம் கேட்டு போராடிக்குது, ஏதாவது ஒரு நல்ல தத்துவமா சொல்லி விடுங்கப்பா, அடுத்த வேலையை பார்க்கலாம், எனக்கு சார்ஜ் வேற இல்லை அப்படின்றா. அதனால அவரும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசி முடிச்சிடறாரு. அதே சமயம் வானத்துல பார்த்தா ரேடியோல நியூஸ்ல எல்லாம் சொன்ன மாதிரி வானத்துல வித்தியாசமா இடி இடிக்குது. இருந்தாலும் அது பெருசா இல்ல, இப்பதான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த டிடாக்ங்கிறவன் ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருந்தால, அவனை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வரா. அவனுக்கு இவ டியூஷன் எடுப்பா போல இருக்கு, இங்கிலீஷ் டியூஷன். இவனுக்கு இங்கிலீஷ்ல அவ்வளவா தெரியாது. இவகிட்ட தான் படிச்சு கத்துக்கிட்டு இருக்கான். அவன் இவகிட்ட ஃபுட்பால் எல்லாம் காமிச்சு ஒரு நாள் நான் உலக கோப்பைக்காக விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இவகிட்ட பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன குறும்போட பேசிட்டு இருக்கான். அந்த சமயம் அவங்க அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து டிடாக் எப்படி இங்கிலீஷ்ல நல்லா படிக்கிறான்னு கேட்கறாங்க. அவளும் ஓரளவுக்கு பரவாயில்லாமான்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இருக்கா. அதே சமயம் டிடாக் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடறாங்க. அந்த சமயம் வானத்தை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா மாறிட்டே இருக்கு. நாய் வேற வானத்தை பார்த்து குலைக்கிறது இவங்க 2 பேரும் கவனிக்கிறாங்க. ஏதோ சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே சீனை கட் பண்ணி இங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா ஏதோ முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோயின் வரவும் உடனே அவங்க வீட்டை விட்டு பார்சிலோனாங்கிற சிட்டிக்கு கிளம்ப முடிவு பண்றாரு. அங்கதான் அவரோட ஆபீஸ் இருக்கு. அங்கதான் போக போறதா நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்றாரு. போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை கட்டிப்பிடிச்சு போலாம் பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் உங்க கையில எல்லாம் அழுக்கு இருக்குப்பா, சும்மா போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லிடுறா. அதனால அவரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி நாளைக்கு நைட் வரைக்கும் நான் திரும்பி வர மாட்டேன், கேர்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு தான் போறாரு. அதுக்கப்புறம் இவ டிடாக்க பாக்குறதுக்காக போறா. அதே சமயம் டிடாக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு கூட்டு போகாம அவனை தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்க ரிவருக்குள்ள போட போறாங்க. அப்ப அவனுக்கு நீச்சல் தெரியாதரா, அதுக்குள்ள தூக்கி போட்டாதீங்கன்னு சொல்றா. இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவனை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. டிடாக் நீச்சல் தெரியாம தண்ணிக்குள்ள முழுக ஆரம்பிக்கிறான். அந்த சமயம் வெளியில வானத்துல பார்த்தா ரொம்ப இருள் மேகங்கள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அதிகமா இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒரு இயற்கை பேரிடர் சீக்கிரத்திலே வரப்போகுது. அந்த சமயம் நம்ம ஹீரோயினும் தண்ணிக்குள்ள குதிச்சிடறா. அந்த சமயம் வெளியில இயற்கை பேரிடர் நடக்க ஆரம்பிக்குது. ஏதோ நெருப்பு மாதிரி வந்து பூமியில படுற மாதிரி இருக்கு. ஆனா தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினுக்கும் டிடாக்கு எதுவுமே ஆகல. ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனை வெளியில தூக்கிட்டு வந்துடுறா. அந்த சமயம் வெளியில பார்த்தா இயற்கை பேரிடர் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. எந்த மக்களுமே உயிரோட இல்ல, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அங்க டிடாக்கோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. போய் பாக்குறாங்க. அவனோட வீடு அப்படி இடிஞ்சு போய் கிடக்கு, தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இவரோட அம்மாவும் இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இறந்து போயிட்டாங்க. அதனால இவன் ரொம்ப வருத்தப்படுறான். ஹீரோயினுக்கு போக இடம் இல்லாதனால ஹீரோயினோட அப்பா ஒரு சீக்கிரட்டான குகைக்குள்ள எப்பவுமே தங்குவாராம். அந்த குகைக்கு கூட்டு போறான். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டிடாக் ரொம்ப வருத்தப்படுறான், என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு ஆறுதல் சொல்லி வாடான்னு உள்ள கூட்டு போறான் அந்த குகைக்குள்ள. அந்த குகைக்குள்ள நம்ம ஹீரோயினோட அப்பா நிறைய திங்ஸ், அவரோட திங்ஸை பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு. அந்த பெட்டி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவரோட திங்ஸ்ல லைட்டர் இருக்கு. அதை வச்சு பக்கத்துல அப்படியே தீபத்தை வச்சு குளிர் காயிறாங்க. அப்ப நம்ம டிடாக் ஹீரோயின் கிட்ட என்னதான் நடக்குதுன்னு கேக்குறான். ஹீரோயின் எனக்கு தெரியலன்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்றான். இவன் ஏலியன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறான். நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, ஏதோ ஒரு இயற்கை பேரிடர் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அவங்க உண்மையில ஏலியன்ஸ்லாம் எதுவுமே வரல, ஒரு இயற்கை பேரிடர் தான் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் ஏகப்பட்ட மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. இவங்க மட்டும் தான் இனிமே சர்வே பண்ண போறாங்க. அடுத்த நாள் விடியுது. வானமெல்லாம் இப்ப கிளியர் ஆயிடுச்சு. என்ன இப்ப மனிதர்கள் யாருமே உயிரோட இல்ல, நிறைய உயிரினங்கள் உயிரோட இல்ல, அழிஞ்சு போச்சு. அப்படியே ஒரு வண்டியோட டெட் பாடி எல்லாம் ஆத்துல மிதந்து போறத நம்ம ஹீரோயினும் டிடாக்கும் கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஹீரோயின் வீட்டை பாக்குறாங்க. ஹீரோயின் வீடியோ உடஞ்சு போய் இடிஞ்சு போய் கிடக்குது. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. உள்ள போய் பாக்குறாங்க. சில பொருட்கள் உடையாம இருக்கு. டிவி எல்லாம் ஆன் பண்ணி பாக்குறாங்க. டிவி எல்லாம் ஆன் ஆக மாட்டேங்குது. ரேடியோ ஆன் பண்ணி பார்த்தா ரேடியோ ஆன் ஆக மாட்டேங்குது. ஆனா
ஆனா சோலார் சார்ஜர் மட்டும் இயங்குது, நம்ம ஹீரோயினோட போனுக்கு சார்ஜ் போட முடியுது. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. சரி சிட்டிக்குள்ளேயாவது ஆள் இருக்காங்களான்னு வந்து சிட்டியை பாக்குறாங்க. சிட்டிக்குள்ள இருக்க எல்லா பில்டிங்குமே இடிஞ்சு போய் கிடக்கு. அது மட்டும் இல்லாம எந்த மக்களுமே உயிரோட இல்ல. பக்கத்துல ஒரு போலீஸ் கார் இருக்கு. அந்த காருக்குள்ள இருக்க கண்ணை போய் நம்ம டிடாக் எடுக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எடுக்காத, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அதுக்குள்ளே வச்சிடறா. அதுக்கப்புறம் ஸ்கூட்டி எடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஊருக்கு போலாம் பாக்குறாங்க. ஆனா ஸ்கூட்டி வேலை செய்யல. சரி நான் அந்த ஸ்கூட்டியை தள்ளியாவது ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு நம்ம ஹீரோயின் உட்காந்து இருக்கும்போது நம்ம டிடாக் அவ சொல்லாமலே இந்த ஸ்கூட்டியை தள்ளுறான். அவ வேணாம் சொல்றா. ஏன்னா அவளால ஸ்கூட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே ஸ்கூட்டி சாஞ்சிருது. பக்கத்துல இருக்க கம்பி அவளோட இடுப்புல குத்திடுது. அதனால அவளுக்கு இன்ஜுரி ஆயிருது. அவ வழியில துடிக்கிறா. அந்த சமயம் டிடாக் எனக்கு ட்ரக்லாம் ஓட்ட தெரியும்னு சொல்றான். இருந்தாலும் அவ அதை பெருசா கண்டுக்கல. என்னை வீட்டுக்கு கூட்டு போன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவனும் அவளை வீட்டுக்கு கூட்டு வந்து பெட்ல தூங்க வைக்கிறான். தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நைட்ல எந்திரிக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட ஃபேமிலி பட்டவை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. அப்பாவை காணுமே அப்படின்னு. ஆனா அவளோட காயத்துக்கு இன்னும் மருந்து போடல. அதுவாகவே குணமாயிரும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே 2 நாள் கடந்து போகுது. அவளுடைய போன் கேமரா ஆன் பண்ணி 2 நாள் ஆச்சு, நாங்க மட்டும் தான் தனியா இருக்கோம், யாருமே இங்க வரல, மத்தவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஆகுது. ரொம்ப காய்ச்சல் அடிக்க ஆரம்பிக்குது அந்த காயத்தால. நம்ம டிடாக் அந்த காயத்தை ஓப்பன் பண்ணி பாக்குறான். அந்த காயம் ரொம்ப ஆறாத மாதிரி இருக்கு. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு அவகிட்ட கேட்கறான். அவளுக்கு ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்தை நீ எனக்காக எடுத்துட்டு வரணும்னு சொல்றா. இவன் உடனே போறோம்னு சொல்றான். ஆனா அவ இப்ப போகாத, நாளைக்கு போலான்னு சொல்லிடுறான். ஏன்னா இப்ப கொஞ்சம் இருட்டா இருக்கு, இருட்டுல எல்லாமே சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லி தான் இவ பயப்படுறா. அதனால அவனும் அப்படியே படுத்துறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை தூங்க விட்டு அந்த நைட்லயே மருந்து எடுத்துட்டு வரலாம்னு வெளியில வரான். வெளியில பார்த்தோன்னா இருட்டை பார்த்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் எப்படியாவது அவளை காப்பாத்தணுங்கிற ஒரு நோக்கத்துல பயத்தை கூட மதிக்காம போய் அந்த மருந்து எடுத்துட்டு வந்துடுறான்.